என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகின்றார். எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம். என்று முடிவெடுக்கலாம், நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றார். அதை மாற்று. இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி. பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து. உன் 3 காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன். என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது. பிறகு ஏன் திட்டமிடுதல்? உனக்கான ஒன்றையும் உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயா? நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாயப்பா எப்படி யோசிக்காமல் இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும். உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன். அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம். உன் கூடவே நான் இருப்பேன். நீ ஜெயமாக அனைவரது ஆசிர்வாதங்களையும் பெற்று வாழ்வாய். மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகின்றது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று. விண்ணில் உள்ள மேக கூட்டங்களுக்கு கூட நகர்ந்து கொண்டுதானே இருக்கின்றது. மானிடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா? எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயம். பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன் தங்கமே. கலங்காதே. ஏன் இப்படி இருக்கின்றாய்? எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே? உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு? எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினேன். பின் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஏன் இந்த நடுக்கம்? ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றார். அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா? சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றார். இது ஏன் தங்கமே? இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன். இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா என்ன? ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்றார்? உன் சாயி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை. நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன். உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம். போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கின்றார். இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது. நீ தளராதே. இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை. ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார்? உன் மீது உரிமையில்தானே கூறுகின்றார்கள். அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள். அதில் ஏதும் தவறில்லை குழந்தையே. விட்டு கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதை நீ நிச்சயம் உணர்வா. ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகிறார்? நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது. இதில் உன் தவறு ஏதும் இல்லை. நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள், ஆனால் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என்று தானே நினைக்கின்றார். உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன். அதுபோலவே நீயும் நினை. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று. நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும். உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார். யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை தங்கமே. எல்லோருக்கும் இந்த உலகம் பொதுவானது. யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிராய் நீ மரியாதை செலுத்தும் உன் சாயி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன். எப்போதும் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு
விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன். நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றான். அவசரப்படாதே, நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன். மகிழ். இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு. எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே. உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால், உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும். கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான். புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதே. அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது குலைத்துவிடும். குறை சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே. காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய். உனது துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே. நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தால், நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார். அன்பு குழந்தையே, நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. ஆனாலும் உன் முன்ஜென்ம வினை ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது. நீ இப்போது அதிலிருந்து மீளப் போகின்றாய். இனி உன் வாழ்வில் நலமே காணப்போகின்றாய். கலங்காதே தங்கமே. சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து. அது உன்னை காப்பாற்றும். மாற்றம் உன்னிடமே உள்ளது தங்கமே. முடிவை பற்றி சிந்திக்காதே. உன்னால் முடியும் என்பதை மட்டும் சிந்தி. முயன்றவன் கைகளில் கிடைக்காதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தில் சிந்தி. இந்த நிலை நிச்சயம் மாறும். உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். உங்களை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது. மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி. தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி. உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர். கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர். இப்போது சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே. சிறிது காலம் பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் மாற்றுவேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன். நம்பிக்கைக்குள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த சாயி ஒருவர் மட்டுமே போதும். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே. என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக மாற்றி காட்டுவேன். உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன். நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன். நீ கேட்டதையும் உனக்கு தரப்போகின்றேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது. நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு. என்றும் உன்னுடன் நான் துணையாக இருப்பேன். மகிழ்ச்சிக்குள். உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. கடன்பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே. பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயப்படாதே. இன்னும் 3 வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே. தோல்வி ஏற்பட்டால் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே. நீ ஒரு நாள் வென்று விடுவாய். ஆனால் நேரத்தை மட்டும் வீணாக்காதே.
அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும். கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன். நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, ஏன் சோகமாக இருக்கின்றா? உன் கடமையை செய்ததா உன் உடல் சோர்வாக உள்ளது. ஆனால் உன் உள்ளம் ஏன் சோர்வாக இருக்க வேண்டும்? நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தாய். அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன். உன் கடமையை சிறப்பாக செய்கின்றாய். உற்சாகமாக இரு. இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவாய். அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கு என்றும் உண்டு தங்கமே. வேகமாக உயர்வதல்ல பெரியது, எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பது தான் பெரியது குழந்தையே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது. இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம். பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும். உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான். அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை. பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை. அவனுக்கு தேவையும் இல்லை. அவன் தேவையும் யாருக்கும் இல்லை. இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும். உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே. என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். நல்லதே நடக்கும். உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது. நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு. என்றும் உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன். மகிழ்ச்சிக்கும் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே. பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே. இன்னும் 3 வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.